இந்தா குயின் எலிசபெத். இதான் துபாய் பிரேம். எல்லாரும் பார்த்துக்கோங்க, துபாய் பிரேம். இந்த இடங்கள் தான் துபாயோட ஐகான். துபாய் போர்ட் ராஷிதில் வந்து பார்த்தா போட்டு மாதிரியே இருக்குது. போட்டில் ஒன்றத்தையும் காணுமே. இருக்குல்ல எங்கடா இருக்கிறது ஆளுங்க எல்லாமே சைக்கிள் விளையாடுறதா இருக்குது. இந்தா குயின் எலிசபெத். இவ்வளோ பெருசு. என்ன கப்பலா இல்லை ஒரு ஊரே இருக்கலாம் போலயே. போயிட்டே இருக்கு. ஆளுகளை வேலை பார்த்து நிற்கிறாங்களே. நிறைய குயின் எலிசபெத்தை வேற ஆங்கிள் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய போட்டில் கிடக்கத்தான் செய்கிறது. லெஃப்ட் எடுக்கிறோம். குயின் எலிசபெத்தோட பார்க்கிங் நம்ம ஊர் முரட்டு லாரியா இருக்கு. அப்படியே ரைட் லெஃப்ட் எடுக்கிறோம். பாருங்க, இதுதான் நம்ம பார்த்த குயின் எலிசபெத். எப்படியும் ஒரு 500 மீட்டர்கிட்ட இருக்கும் போல குயின் எலிசபெத் 2 அக்கோ. அதை அப்படியே இதாக்கி வச்சுருக்காங்க பாருங்க, பார்க்கிங்லாம் போட்டு பார்க்குறதுக்காண்டி. அப்படியே இங்கே போகிறோம். பார்க்கிங்கில் போட்டுட்டு திருப்பி வந்து எடுப்போம். வண்டியை திருப்பிக்கிட்டு வந்து தான் எடுக்கணும் போல தெரியுது. எங்கே பார்த்தாலும் போட்டால் நிற்கிது. திருப்புங்க இங்கேயே திருப்பிடும் வண்டியை. இங்கேயே நிறைய வண்டிகள் நிற்கிற மாதிரி தான் தெரியுது. காரு ஃப்ளைட் பறக்கிறது தெரியுதா? ஃப்ளைட் இந்த நேரத்துக்கு எந்த ஃப்ளைட் இருக்குதா? குயின் எலிசபெத் 2 இங்கேருந்து பார்க்க முடியாது போல. இல்லை முழுசாக பார்க்கணுன்னா அங்கேருந்து தான் பார்க்க போகிறாங்க. இது ஒரு ஹோட்டலாகவே ஆக்கிட்டாங்க இப்போ. இது வந்து ஸ்டே பண்ணலாம். இந்த ஹோட்டலுக்குள்ள என்ட்ரன்ஸு உள்ளே போய் தங்கலாம். அந்த போட்டை வாங்கி ஹோட்டலாகவே வச்சுருக்கா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. குயின் எலிசபெத் 2 இந்த போட்டில் நிப்பாட்டி இது பண்ணுற மாதிரி செக் பண்ணுறேன். உள்ளே போயிட்டு போய் பார்க்க முடியுமான்னு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். உள்ளே போனேன். உள்ளே போய் செக் பண்ண சொல்லிட்டாங்க. அது என்ன இது ஹோட்டலு அப்படின்னு சும்மா ஒரு பிட்டை போட்டு எங்கள் முதலாளி மகன் உள்ளே இருக்கார், உள்ளே பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஆதரவங்க இருந்தாலும் எந்த ரூம் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னு கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு ஓடியாந்தாச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்தா துபாய் ஒரு போட்டு கிடக்குது. ஏகச்சின்னு நடக்குது. இன்னும் பெரிய பெரிய லகுட வண்டிகளாக தான் இருக்குது. நம்ம சியாராக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். வண்டி எடுக்கிறோம். க்ரோசிங்கிட்ட நிற்கிது வண்டி. எடுக்கிறோம், போயிட்டே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பெருசு தான். இதே ஒரு 500 ரூமுக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தாச்சு. இப்போ தெரியுதா அவர் போட்டு போகிறது சவுண்டாக தான் இருக்கிறது. ஃப்ளைட் ஒன்று போகிறது மேலே பறந்து போகுது. தெரியுதா? அப்படியே பாஸ் பண்ணுறான். எலிசபெத்துலேருந்து விடைபெறும் நேரம் வந்து விட்டது. அப்படியே வெளியே கிளம்பி போயிட்டே இருக்கிறோம். எலிசபெத்தை போட்டு எடுத்துக்கிட்டு குயின் எலிசபெத் 2 அப்படியே 2 வண்டி எடுத்து போயாச்சு வெளியிலே. துபாய் லைப்ரரி நோக்கி போய்கிட்டே இருக்கக்கூடியதான்.
அந்த வழி நோக்கி போயிட்டே இருக்க முடியுதா? யாரையும் தடுப்பதில்லை, போடுவதை யாரையும் விரும்புவதில்லை. வெளியிலாயாச்சு தெரியுதா? துபாய் பெரிய டவர் தெரிகிறதா? இங்கிருந்து தெரியுது புர்ஜ் கலீஃபா. வழி ரவுண்டா போர்ட்ல இருந்து நேராக போகலாம். லொக்கேஷன் போட்டு தான் போகிறோம். டான் அவர்களை பார்ப்பதற்காக இந்த வழியிலே போயிடுவோம். போர்ட் தான் இப்பொழுது வண்டி கொண்டு நேராகத்தான் செல்கிறது. வண்டி ஷேக் ஜாயித் ஸ்ட்ரீட். நல்லா மாதிரி தான் முடிச்சு வச்சுருக்காங்க. யூட்டன் அடிச்சு வரணும்னு பார்த்தா சரியான டிராஃபிக்காகத்தான் இருக்கிறது. அப்படியே அந்த கார்டனை பார்த்துருவோம். சுடு வெயிலில் மக்கள் வேலை முடிச்சு போகிறாங்க பாருங்கள். சாப்பிட்றதுக்கு லஞ்சு டைம் முடிச்சு போகிறாங்களா, லஞ்சு டயத்துக்கு போகிறாங்களான்னு தெரியல. வெயிலில் போங்கப்பா. யூட்டனுக்கு சரியானதாக இருக்குது. அங்கேயும் சரியான டிராஃபிக்காக காட்டுறது சுற்றுறது. இதான் துபாய் பிரேம். எல்லாரும் பார்த்துக்கோங்க, துபாய் பிரேம். இது உள்ள ஹோட்டலு எல்லாமே இருக்குது.
இடங்கள் தான் துபாயோட ஐகான்.